ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் ஃபஸ்ட் பண்ணுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய சார்பாக நான் சொல்லணுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. சிலது மட்டும் புக்கின் சைடில் கேட்ட மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் கிராமர் பாட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க, ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் அதுலேருந்தே வந்துருந்துச்சு. நேற்று நைட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த ரிவிஷன் அந்த கொஷின் பேப்பர்லேருந்தே நிறைய வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு 10 கொஷின் பேப்பர் போட்டிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதிலேருந்து நிறைய கொஷின் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அதிலேருந்தே நிறைய கேட்பாங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லையுமே அது சம்மந்தமாக வீடியோஸ் நம்ம போடுறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்ம ஆன்சர் கீ குயிக்காக பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சில கொஷின்ஸுக்கு கிரேஸ் மார்க்குமே இருக்குது. அது என்னென்னதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும். சினானிம்ஸுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த 14 1 மார்க்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் வந்து gnawed அப்படின்றது ஆக்சுவலி சூடுன்னு வரும், அப்படி இல்லைனா பைட்டுன்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பைட்டுக்கு பதிலாக பிட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து கிரேஸ் மார்க்கை கொடுக்கணும். ஏன்னா கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிற மாதிரி ஆன்சர்ஸ் இருந்தாலோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸாக இருந்தாலோ கண்டிப்பாக கிரேஸ் மார்க்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைட்டுன்னு இருக்கணும், BITEன்னு இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர் வாஸ் அ சடன் ரஷ் அண்ட் ஸ்கஃபிள்னா ஃபைட்டு, ஆன்டிசிபேட்னா 4C. ஓகேங்களா? இதில் கான்சனன்ஸ்னால் டிஸ்அக்ரிமெண்ட். ஏன்னா அக்ரிமெண்ட் தான் மீனிங்கு, டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது ஆப்போசிட். சரி, ஃப்ரெயில் வந்து ஆன்டனிம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கு, மீனிங்னா வீக். ஓகேங்களா? அன்பிளசன்ட்னா ப்ளசண்ட்டு. 7th ஒன்னுக்கு லோஃப் பார்த்தீங்கன்னா லோவ்ஸ், LOAVES லோவ்ஸ். அக்யூரேட்டுக்கு வந்து இன்அக்யூரேட் ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? 9th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா BCE வந்து பிஃபோர் காமன் எரா. 10th ஒன்னுக்கு தேர் வில் பி அ ஷட் டவுன் நெக்ஸ்ட் வீக் இன்னர் ஆஃபீஸ். காம்பவுண்ட் வேர்டுக்கு ஹவுஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங். இதில் வந்து தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டிசீஸ் டேஷ் த ஈஸ்ட்னா இன் த ஈஸ்ட். 13th ஒன்னுக்கு மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. 14th ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மை மதர் கால்ட் மீ வைல் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இந்த கிராமர் பாட்டுமே சரி, சினானிம்ஸ் ஆண்டனுமே சரி, நிறைய கேட்டது ரிப்பீட்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 14க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா அந்த 14 மார்க் தான் உங்களோட டோட்டலாக டிசைட் பண்ணும். மற்றது எல்லாமே நீங்கள் எழுதிடுவீங்க, ½ மார்க் தான் போகும். மற்றபடி இந்த 14 மார்க்ஸில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 95+ எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. சென்டம் எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சரி, அடுத்தது இந்த 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது நிறைய படித்தது தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அந்த பொயட்டிக் லைன்ஸுமே ஈஸி தான். ஒப்பீனியன் அபவுட் ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் த ஸ்ட்ரீட்டு, க்ளூமினா என்ன. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த 4மே எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா பாலு செட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அப்படின்னா பாலு செட் தட் இல்லைனா பாலு டோல் தட். பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட், அவ்வளோதான். ஏஷியா வாஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். ஓகே, சரி. அடுத்தது கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் எ கார். ஸோ கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் எ கார். இது வந்து நம்ம ஆக்டிவ் பாசிட்டிவில் மாற்றணும். இது ஆக்டிவில் இருக்குது, நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். எ கார் வாஸ் பீயிங் டிரைவன் பை த கார்பெண்டர். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது, நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மாற்றணும். A car was being driven by the carpenter. So punctuate the following me easy தான். That's my delicate, he said Ariel, said Prospero. So double quotation, first letter caps, that's my delicate. Ariel, A caps, அதுக்கப்புறம் said Prospero, அப்புறம் full stop. ஸோ எதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா இந்த டபுள் கொட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்ட்ரஃபி அண்ட் டபுள் கொட்டேஷன், இது எல்லாமே தான் வந்து பஞ்சுவேஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டேஷ் பண்ணலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை, மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் சென்டென்ஸ்.
Raghav was old, yet he walked fast. Now, though Raghav was old, though Raghav was old, he walked fast. ஓகேங்களா. அடுத்தது ரீஅரேஞ்சில் பார்த்தீங்கன்னா women occupy almost all major position in the society. Women occupy almost all major position in the society. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா I was delighted to assist them. அப்படின்றது தான் செகண்டுக்கான ஆன்சர். ஸோ இது கரெக்டாக எழுதுனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூணுமே எழுதலாம். இந்த இதில் கொடுத்துருக்குற இந்த 5லேருந்து ஈஸியாக 3 எழுதலாம். இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் எழுதியிருக்கலாம், பாசிவ் வாய்ஸ் மேபி கஷ்டமாக இருந்திருக்கும், பஞ்சுவேஷன் எழுதியிருக்கலாம், ரீஅரேஞ்சாக எழுதியிருக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இதில் ரோட் மேப்பு ஈஸி தான். ஸோ பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ ரூட் என்னென்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ கோ ஸ்ட்ரெயிட்டு டேர்ன் ஆன் த காந்தி ரோட், டேர்ன் ரைட் ஆன் த காந்தி ரோட், அதுக்கப்புறம் கிராஸ் த ஃபயர் ஸ்டேஷன் அண்ட் த தியேட்டர் அண்ட் கிராஸ் த ஜங்ஷன், walk along the Gandhi road, cross the Park road and you will reach hospital on your left side which is located opposite to the temple அப்படின்னு எழுதலாம். ஸோ மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட் கிட்ட வரும். ஓகேங்களா. ஸோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷில் எழுதியிருந்தால் கூட மார்க் கொடுப்பாங்க. பேசிக்காக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் எழுதியிருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. பேராகிராஃபுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயும் இந்த 4ல் எது வேணால் எழுதலாம், அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டுலேருந்து 1லேருந்து 4 படித்தாலே 2 எழுதியிருக்கலாம், அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ், சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸும் கேட்டிருந்தாங்க, கம்ப்ளைனிங் ஹவுஸ் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, எழுதலாம். சப்போஸ் இது ரெண்டுமே தெரியல, மிஷின்ஸ் தெரியல அப்படின்னா இந்த விமன் பேராஃப்ரேஸும் எழுதியிருக்கலாம். ஸோ இந்த பேராஃப்ரேஸும் இதுவுமே நம்ம எழுதியிருக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப ஈஸி தான். ரைமிங் வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸாக வந்து இயர், டிஸப்பியர், சோல், கோல். ஸோ இயர், டிஸப்பியர், சோலு, கோலு. ஓகேங்களா. ஸோ ரைமிங் ஸ்கீம் என்னென்னதுன்னா ABBA, இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லாஸ்ட் 2 லைன்ஸ் கேட்டதுனால ஃபஸ்ட்டு 2 லைன், அதாவது 2 வேர்ட்ஸ் சேமாக வந்துச்சுன்னா அதை பேர் வந்து அனஃபோரா சொல்லுவாங்க. ஓகேங்களா. அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து லிவ் அண்ட் லைஃப், லிவ், லைஃப். ஓகேங்களா. ஸோ LL தான் இதில் அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸி. பேராகிராஃப் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது எழுதிருந்தீங்கன்னா உங்கள் டைம் மிச்சமாகிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பாட் தியரர்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, ரீஅரேஞ்சுமே ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ இந்த 38ல் வந்து வாட் டஸ் ஸ்டோரி ஸ்பீக் அபவுட், வாட் டஸ் த ஸ்டோரி ஸ்பீக் அபவுட், த ஸ்டோரி ஸ்பீக் அபவுட் த பீப்புள் ஆஃப் 29th century who lived in fairyland. இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கானது. which is the world's largest newspaper mentioned in this passage na Earth Herald அப்படின்றது தான் இதில் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. when is the futuristic story written அப்படின்னா 1889 தான் இதுக்கான ஆன்சர். the futuristic story is written in 1889. ஸோ இது வந்து தேர்ட் ஒன். how does the writer describe the world na, the writer describes how he visualized the world 1000 years later, a world of technological advancements அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். are the newspapers printed அப்படின்னு கேட்குறாங்க. no, the newspapers are not printedனு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது 5th ஒன். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான், லைன் பை லைன் அடுத்தடுத்த லைனில் கொடுத்துருக்க மாதிரி தான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈஸி தான். சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஈவன் தோ ஈஸி தான். 40 லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர் தான், ஃபார்மேட் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க, அது எழுதியிருப்பீங்க. இதுவுமே வந்து இந்த எல்டர்ஸ் தான், இது புக்லேயே இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. அண்ட் பிக்சர் ரைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பசங்களுமே வந்து நிறைய, கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க ட்ரெயின் பிடிக்க ஓடுறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா 5 சென்டென்சஸ் எழுதுனா நமக்கு 5 மார்க் ஈஸியாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் எழுதுனீங்கன்னா மார்க். நோட் மேக்கிங்கும் ஈஸி தான். சில பேர் பேசேஜ் எழுதி ரஃப் காப்பி ஃபேர் காப்பி ஹெட்டிங் போட்டு எழுதலாம். அந்த மாதிரி எழுதியிருந்தாலும் வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தால் நமக்கு 5 மார்க் ஈஸியாக கொடுப்பாங்க. எரர்ஸ் பார்த்தீங்கன்னா பட் ஹி வாஸ் ஆனஸ்ட்டு ஹி வாஸ் பனிஷ்டுனா தோ ஹி வாஸ் ஆனஸ்ட், தோ ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டுன்னு போடலாம். ஹி வாஸ் ஆனஸ்ட்டு பட் ஹி வாஸ் பனிஷ்டுன்னு போடலாம். ரெண்டுமே கரெக்டு தான். மை பிரதர் கோ அப்படின்றது கோஸ்ன்னு போடணும். மை பிரதர் கோஸ் டு டெம்பிள்னு போடணும். மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக்னு வரணும். ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெட்டர் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ்னு போடலாம். ரியா இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போடலாம். இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு போடலாம். யங் சீகல் அட்டட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், ஜாய்ஃபுல்லி இல்லை ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ இது யார் யார் அட்டன் பண்ணான்றதை கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின், இதுவுமே ஃபஸ்ட்டு 8 லைன் படிச்சிருந்தனாலுமே ஈஸி தான், எழுதியிருக்கலாம். அண்ட் இதில் நிறைய பேர் வந்து போயட் லைன் எழுதணுமா, போயட்டோட நேம் எழுதணுமான்னு கேட்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. போயட் நேம் எழுதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வெறும்னே இது எழுதுனது தான். ஏன்னா போயட் நேம் எழுதணும்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம எழுதலாம். அதர்வைஸ் நம்ம எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் 46மே ஜிக்ஸாகும் கேட்டிருக்காங்க, லிட்டில் ஹீரோ ஆஃப் ஆலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரெண்டுமே வந்துருந்துச்சு. ரெண்டுத்தில் எது வேணால் எழுதலாம், ஈஸி தான். அண்ட் 47மே பார்த்தீங்கன்னா பேசேஜ் ரைட்டிங். இந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின்ஸ் எழுதணும். விச் லாங்குவேஜ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்க்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இன்க்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. ஹவு இஸ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் இன் காமன் லாங்குவேஜ்? ஸோ இந்த காமன் லாங்குவேஜ் அது சார்ந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இது இங்கே இருக்க பாருங்கள். இட் ப்ரொவைட்ஸ் a common language to share knowledge, ideas, to create kind of relationship. அதிலிருந்து அடுத்த பாயிண்ட் வரைக்கும் எழுதணும். Why is English needed by more people? English is needed more people for growth, means more job require English. ஸோ அப்போ how does English help peopleனா அது சம்மந்தமாக ஏதாவது இருக்கும். ஸோ அது நீங்கள் அது சம்மந்தமாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே. அண்ட் தென் இந்த நிறைய பேர் வந்து இந்த பேராகிராஃப் தான் எழுதியிருப்பீங்க. சப்போஸ் இந்த பேராஃப்ரேஸ் இந்த போயம் கொஸ்டின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு தெரியப்படுத்துங்க. அடுத்த வர எக்ஸாமினேஷன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் டேஸில் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு அடுத்த எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரியாக எழுதலை அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு அடுத்த 3 எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாத்துலேயும் 80 மார்க் எடுத்தால் 400 தாண்டிடலாம், ஈஸி தான். ஆனால் 80 மார்க் எடுக்கிறதுக்கு உழைச்சி தான் ஆகணும். மேக்ஸுக்கு வந்து 10 நாள் இருக்குது. அந்த 10 நாளுமே மேக்ஸுக்கு போடாமல் லீவ் கம்மியாக இருக்கிற டேஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு பாருங்கள். ஏன்னா சோஷியல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, சயின்ஸுமே இப்போ கம்மியாக இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டேஸஸில் மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் கொஞ்சம் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.